نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். திருக்குரானிலே மிக சிறிய அத்தியாயம் சூரத்துல் கௌசர். இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். 108வது அத்தியாயம். திருக்குரானில் எத்தனையோ அத்தியாயங்கள் இருக்கின்றன. 114 அத்தியாயங்கள் இருக்கின்றன. எல்லா அத்தியாயங்களை விடவும் மிகச்சிறிய சின்னஞ்சிறிய அத்தியாயம் இந்த கௌசர் என்ற அத்தியாயம்தான். இந்த அத்தியாயம் மிகச் சிறியதாக இருப்பதால் மனிதர்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு ஒரு எளிமையான வழிபாடை செய்வதற்கு, அதே நேரத்தில் ஏராளமான நன்மையை பெற்றுத் தருவதற்கு ஒரு இலகுவான ஒரு அத்தியாயமாக இது அமைந்திருக்கிறது. ஜும்மாவுக்காக நாம் சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வந்து விடுகிறோம். இந்த சின்னஞ்சிறு அத்தியாயத்தை பல தடவை நாம் கிடைக்கின்ற அந்த நேரத்திலே நாம் ஓதுவது மிக எளிமையானது. இந்த அத்தியாயம் எல்லோருக்கும் மனசிலே பதிந்த ஒன்று. எல்லோரும் மனனம் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஜும்மா தொழுகைக்கு மட்டுமல்ல, வேறு ஏனைய ஐவேளை தொழுகைகளுக்கும் நாம் முன்கூட்டியே வந்தால், ஒரு சிறிய நேரம் நமக்கு கிடைத்தால் கூட போதும். இகாமத்து சொல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய நேரம், அந்த நேரத்தை நாம் பொன்னான நேரமாக பயன்படுத்தி இந்த சின்னஞ்சிறு அத்தியாயத்தினுடைய நன்மைகளை மனதிலே வைத்து இதை நாம் ஓதி வந்தால், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 420 நன்மைகள், 4200 நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் 42.
42 எழுத்துக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று போட்டு பாருங்கள், 420 நன்மை நமக்கு கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எப்படி? திருக்குரானிலே யார் ஒரு எழுத்தை ஓதினாரோ அவருக்கு அதற்காக ஒரு நன்மை உண்டு. ஒரு நன்மை என்பது அதுபோல 10 மடங்கு. ஆனால் அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அலிஃப் லாம் மீம் என்று நாம் உச்சரித்தால் 3 10 30 நன்மை நமக்கு கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருக்குரானை நாம் ஓதும் போது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. 42 எழுத்துக்களை உடைய இந்த அத்தியாயத்தை ஒரு செகண்ட்ல நம்மால் ஓதி முடிக்க முடியுமா? தாராளமாக முடியும். 1-2 செகண்ட்ல ஓதி முடிக்கக்கூடிய இந்த அத்தியாயம் நமக்கு எவ்வளவு நன்மையை தருகிறது? 420 நன்மையை தருகிறது. அது 4200 கூட மாறலாம். இன்னும் பல தடவை நாம் ஓதும் போது அதனுடைய நன்மை பெருகிக் கொண்டே வருகிறது. எனவே மிக எளிமையான ஒரு வழிபாடு இதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது. இந்த சின்னஞ்சிறு அத்தியாயம், இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறான். இந்த அத்தியாயத்தில் உள்ள மிக முக்கியமான விஷயம் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? இன்னா அஅதைனா கல் கௌசர், நபியே உமக்கு கௌசர் என்னும் தடாகத்தை நாம் வழங்கி இருக்கிறோம். எனவே ஃபஸல்லி லிரப்பிக், உமது இறைவனுக்காக தொழுது வன்ஹர், குர்பானியும் கொடுப்பீராக அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது? அல்லாஹ் நமக்கு ஒரு நன்மையை, ஒரு பாக்கியத்தை தருகிறான் என்று சொன்னால் அதற்காக நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அது யாரும் மறுக்க முடியாது. நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அவன் தந்த இந்த அருட்கொடைக்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவதற்கான அந்த வழிகளில் மிக முக்கியமான வழிகளாக அல்லாஹ் இதிலே 2 சொல்கிறார். ஒன்று தொழுகை, இன்னொன்று குர்பானி. தொழுகையை தொழுது அல்லாஹ்வுக்காக 2 ரக்காத்தை தொழுது அந்த நன்றியை நீங்கள் அல்லாஹ்வுக்கு செலுத்துங்கள். யா அல்லாஹ், உனக்காக இந்த 2 ரக்காயத்தை காணிக்கையாக்குகிறேன், இந்த 4 ரக்காத்துகளை உனக்காக நான் காணிக்கையாக்குகிறேன் என்று நீங்கள் தொழுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தால், உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தால், நீங்கள் விரும்புகின்ற ஒன்று உங்களுக்கு கிடைத்தால் அது அல்லாஹ்வால் கிடைத்தது என்பதை உணர்ந்து அவனை புகழ்ந்து அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாம் உமக்கு கௌசர் எனும் தடாகத்தை வழங்கி இருக்கிறோம். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ தொழு, உமது இறைவனுக்காக தொழு, நீ குர்பானி கொடு என்று அல்லாஹ் சொல்கிறான். நன்றியை காட்டக்கூடிய வழி வகைகளில் மிக முக்கியமானதாக இந்த 2ஐயும் நாம் பார்க்கிறோம், தொழுகையையும் குர்பானியையும். எத்தனையோ சகோதரர்கள் முஸ்லிம்களுடைய குடும்பத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் குர்பானி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால் அதை மனதிலே வைத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக நீ குர்பானி கொடுப்பீராக என்று. இது அல்லாஹ் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இந்த கௌசர், இந்த தடாகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உண்மையில் இந்த கௌசர் என்ற இந்த தடாகம் என்னவென்று சொன்னால், நாளை மறுமையிலே மக்கள் தாகிக்கும் போது
அவர்கள் நீர் அருந்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நதிதான் இந்த தடாகம். இந்த தண்ணீரை, இதன் தண்ணீரை விநியோகம் செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு கொடுப்பார். அதுதான் இந்த கௌசர் எனும் தடாகம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கௌசர் என்பதை பற்றி விளக்கி சொல்லும் போது அது ஏராளமான நன்மை என்று சொல்லுகிறார். கௌசர் என்று சொன்னால் அது ஏராளமான நன்மை அப்படின்னு சொல்றாங்க. என்ன தடாகத்தை நன்மைங்கிறாங்க, என்ன நதியை நன்மைன்னு சொல்றாங்க? நன்மை இல்லாம வேறு என்ன? அது நதிதான், அது தடாகம் தான். ஆனால் அதனால் விளையக்கூடிய நன்மைகள் ஏராளம். அதை கருத்தில் கொண்டு அவர்கள் கௌசர் என்று சொன்னால் ஏராளமான நன்மைகள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இதை புகாரியில நம்ம பார்க்கலாம். ஆனாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த விளக்கம் சுயமானது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து எடுத்ததுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கும் போது திடீரென்று அவர்களுக்கு ஒரு மயக்கம் வந்தது. மயக்கம் வந்து தெளிந்த பிறகு தமது தலையை உயர்த்தி அவர்கள் புன்முறுவல் பூத்தார்கள். சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எதனால் நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இப்போது எனக்கு இந்த அத்தியாயம் அருளப்பட்டது என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை ஓதி காட்டினார்கள். பிறகு கேட்டார்கள், அததுரூன மல் கௌசர், கௌசர் என்று சொன்னால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு நதி. அல்லாஹ் என்னுடைய இறைவன் அதனை எனக்கு வாக்களித்திருக்கிறான். அதிலே ஏராளமான நன்மைகள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை வச்சுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கௌசர் என்று சொன்னால் அது ஏராளமான நன்மை அப்படின்னு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க. அதிலே ஏராளமான நன்மைகள் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தடாகத்தினுடைய நிலை என்ன, அதனுடைய தன்மை என்ன, இந்த தடாகம் எப்படிப்பட்டது, இது எதற்கு என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய தடாகம் என்பது ஒரு மாத கால பயண தூரம் கொண்டது. அந்த தடாகத்தினுடைய அளவு என்ன? அது மிகப்பெரியது. அதை நீங்க முழுவதும் சுத்தி வரணும்னு சொன்னா ஒரு மாத கால பயணம் மேற்கொள்ளணும். அப்பதான் அதை முழுவதும் நீங்க சுத்தி வர முடியும். அவ்வளவு பெரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதனுடைய தண்ணீர் மாவுஹு அபியது மினல் லபன், அதனுடைய தண்ணீர் பாலை விடவும் வெண்மையானது. இன்னொரு அறிவிப்பிலே, சஹீஹ் முஸ்லிமினுடைய அறிவிப்பிலே, பனிக்கட்டியை விட வெண்மையானது என்று வந்திருக்கிறார். வரீஹு அத்யபு மினல் மிஸ்க், அதனுடைய வாடையோ, தண்ணீர் என்று சொன்னால், தடாகம் என்று சொன்னால் பக்கத்துல போனா அதுல ஒரு வாடை இருக்கும். எப்படியும் ஒரு வாடை இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் இங்கு என்னுடைய தடாகத்துடைய வாடை அது மிஸ்கை விட மணமானது, கஸ்தூரியை விட மணமானது என்று சொல்கிறார். வகீசானுஹு கனுஜூமி ஸமா, அதனுடைய கூஜாக்கள், தண்ணீர் அருந்துவதற்காக அங்க ஏராளமான கூஜாக்கள் கிடக்கும். அந்த கூஜாக்களுடைய எண்ணிக்கை வானத்தினுடைய நட்சத்திரங்களை போன்றது, எண்ணிவிட முடியாது. மன் ஷரிப பின்ஹா ஃபலா யதுமஉ அபதா, யார் இதிலே நீர் அருந்துகிறாரோ அவர் ஒரு காலம் தாகிக்க மாட்டார். ஒரு தடவை தண்ணீர் குடிச்சா போதும், தாகமே வராது. அப்படிப்பட்ட ஒரு தண்ணீர்.
மற்றொரு அறிவிப்பிலே சஹீஹ் முஸ்லிம்களுடைய இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, இதனுடைய டேஸ்ட் வஅஹ்லா மினல் அஸல், தேனை விட இனிப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமுடைய மற்றொரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய தன்மையை பற்றி மேலும் சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தடாகம் அவங்க மெஹராஜுக்கு போகும்போது காட்டப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போனாங்க. ஒரு பெரிய நதியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டி கொண்டு வந்து காட்டினாங்க சொர்க்கத்தில். அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. அந்த நதியினுடைய இரு ஓரத்திலும் துளையுள்ள முத்து கலசங்கள் நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். அந்த நதியினுடைய இரு ஓரங்களிலும் என்ன இருக்குதா? துளையுள்ள முத்து கலசங்கள். கலசம்னு சொன்னா அது மூடித்தான் இருக்கும், ஆனா இது துளையுள்ளதாக இருக்கும். அப்ப அது நீர் அருந்துவதற்காக கூஜாக்களை போல இருக்கும். தண்ணீர் குடிப்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அங்க வச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஜிப்ரீலிடம் கேட்டேன் இது என்ன என்று. ஹாதல் கௌசர் அல்லதி ஆதாக்க ரப்புக், உம்முடைய இறைவன் உமக்காக வழங்கி இருக்கக்கூடிய கௌசர் இதுதான் அப்படின்னு சொல்லி நபிகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. அப்போது நான் அதனுடைய வாடையை உணர்ந்தேன், அது கஸ்தூரியை விடவும் மணமாக இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் உள்ள கௌசரை பற்றி ஒரு சின்ன கண்ணோட்டம் ஹதீஸிலிருந்து நாம் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் இப்படி சொல்கிறார், நபியே உமக்கு இந்த கௌசரை நாம் வழங்கி இருக்கிறோம் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில அந்த தண்ணீர் தடாகத்துக்கு பக்கத்துல வந்து நிற்பாங்க. அவங்க தான் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு அனுமதிப்பாங்க. அதை விநியோகம் செய்யக்கூடிய பொறுப்பு அவர்களிடத்துல ஒப்படைக்கப்படும். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுகிறார், இன்னா அதைனாக்கல் கௌசர், நபியே உமக்கு நாம் தண்ணீர் தடாகத்தை வழங்கி இருக்கிறோம். அது சொர்க்கத்தில் நீங்கள் நாளைக்கு வரும்போது உமக்கு அது கிடைக்கும், அந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க என்று அல்லாஹ் என்ன செய்கிறார், இந்த அத்தியாயத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துகிறார். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு செய்தி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இந்த தண்ணீர் தடாகம் எப்படிப்பட்டது நாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதில் தண்ணீர் ஒரு முறை அருந்தினால் தாகிக்கவே மாட்டார்கள் என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இன்னொரு செய்தி அங்கே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ல எரிதன்ன அலையல் ஹவுல் ரிஜாலுன் மிம்மன் சஹிபனி சாஹபனி. விசலாசம் சொல்றாங்க, நாளை மறுமையில் அந்த தண்ணீர் தடாகத்திற்கு என்னுடைய தோழர்கள் வருவார்கள். என்னுடைய தோழர்கள் என்று சொன்னால் மொட்டையில் சொல்லல, அவங்க மிம்மன் சாஹபனி என்று சொல்கிறார்கள். நான் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் என்னோடு தொடர்பு வைத்துக் கொண்டார்களே, என்னோடு நட்பு வைத்துக் கொண்டார்களே, என்னை பார்த்து என்னை பின்பற்றினார்களே, அவங்களுக்கு தான் சஹாபாக்கள்னு சொல்லுவாங்க. அப்படி சஹாபாக்கள், என்னுடைய சஹாபாக்களில் சிலர் அந்த தண்ணீர் தடாகத்துக்கு வருவார்கள், நான் அவர்களை பார்ப்பேன். மற்றொரு அறிவிப்புல அவர்களை பற்றி நான் நன்கு அறிவேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அவங்க என்னுடைய தோழர்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஒரு இளைய அவர்கள் என் பால் உயர்த்தப்படுவார்கள். அவங்க வருவாங்க, என் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும், நான் அதை பார்க்குறேன். திடீரென்று அவர்கள் என்னை விட்டும் தடுக்கப்படுவார்கள். அவங்கள அப்படியே என்ன செய்வாங்க, பறித்து இழுத்துட்டு
தர தரன பின்னால் இழுத்து கொண்டு வருவாங்க. அந்த தண்ணீர் தடாகத்துக்கு அவங்களால் வர முடியாது. அந்த நிலை அப்போது ஏற்படும். அப்போது நான் சொல்வேன், ஹை ரப் உசைஹாபி உசைஹாபி, என்னுடைய இறைவனே இவர்கள் என் அருமை தோழர்கள், என் அருமை தோழர்கள் அப்படின்னு நான் சொல்வேன். அப்போது எனக்கு பதில் அளிக்கப்படும், இன்னக லா தத்ரி மா அஹதஸு பஅதக், நபியே உமக்கு பிறகு, உம்முடைய காலத்துக்கு பிறகு இவர்கள் இந்த மார்க்கத்தில் என்ன புதுமையை புகுத்தினார்கள் என்பது உமக்கு தெரியாது. இந்த மார்க்கத்திலே என்ன புதுமையை புகுத்தினார்கள் என்பது உமக்கு தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். எனக்கு இப்படி பதில் சொல்லப்படும். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு எத்தனையோ பித்அத்துக்கள் உருவானது. வரலாற்றில் நாம படிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அங்கே பித்அத்துக்களுக்கு இடம் கிடையாது, ஷிர்கான விஷயங்களுக்கு இடம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்கையும் பித்அத்தையும் ஒரு காலம் அந்த மார்க்கத்திலே அனுமதித்தது கிடையாது. அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திரையை போட்டு அல்லது ஒரு அரணை போட்டு அவர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய வரலாறு இதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அவர்களுடைய போதனை இதை எடுத்து காட்டுகிறது. அவர்களுடைய பிரச்சாரம், அவர்களுடைய தோழர்களை அவர்கள் பயிற்றுவித்த முறை, அங்கே பித்அத்துக்கள் உள்ளே நுழைந்து விடாதவாறு அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அங்கே ஷிர்க்குகள் உள்ளே நுழைந்து விடாதவாறு பார்த்திருக்கிறார்கள். இதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் ஹதீசுகளிலே பார்க்கலாம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் நாடியதும் தாங்கள் நாடியதும் நடந்தது அப்படின்னு சொல்றார். இது சர்வசாதாரணமாக எல்லோரும் சொல்வதுதான். நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், இந்த மாதிரி நடக்க போகுது, அப்படிதான் எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். உடனே மறுநாள் அப்படி நடந்துடும். அப்போ நம்மிடையே இருந்த அந்த நபர், நாம் சொல்வதை கேட்ட அந்த நபர் மறுநாள் சொல்ற, நேற்று நீங்க சொன்னீங்களே அது மாதிரி நடந்துடுச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு முறை மனித சமுதாயத்தில் இருக்குது. இந்த மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் நாடியதும் தாங்கள் நாடியதும் நடந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு போகல, அந்த தோழரை திருத்துகிறார்கள். இல்லை, என்னை நீங்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட்டீரா? அஜஅல்தனி லில்லாஹி நித்தன் அப்படின்னு கேட்கிறார். என்னை நீங்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட்டீரான்னு கேட்கிறார். அல்லாஹ் நாடியதுதான் நடந்தது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற, அல்லாஹ் நாடியதுதான் நடந்ததுன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு என்னுடைய நாட்டத்தை ஏன் நீங்கள் இணைக்கிறீர்கள்? என்னுடைய நாட்டமும் அல்லாஹ்வுடைய நாட்டமும் ஒன்னா? இந்த உலகத்தில் அல்லாஹ் எது நாடுகிறானோ அதுதான் நடக்கிறது. நீங்கள் அப்படித்தான் பேச வேண்டும். என்னை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சமமாக பாவித்து விட்டீர்களா என்று கேட்கிறார். இதெல்லாம் என்ன? இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் பின்னால நாம படிக்கும் போது இப்படியெல்லாம் நாம சொல்லலாம், நம்ம நாடினதும் அல்லாஹ் நாடினதும் நடக்குது அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகத்துல எது நடக்கிறது? முஸ்லிம்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்தில் நடப்பவை எது? நாம் நினைத்ததா, அல்லாஹ் நினைத்ததா? அல்லாஹ் நினைத்ததுதான் இந்த உலகத்திலே நடக்கிறது. முஸ்லிம்கள் அப்படித்தான் சொல்வார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சேபனை இல்லாமல் வெளியே வந்தால் என்ன நடக்கும்? நாம நானது இந்த உலகத்தில் நடக்கும் என்கின்ற ஒரு பேச்சு, ஒரு கருத்து எல்லோருக்கும் பரவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க?
அதை அணை போட்டு தடுத்துட்டாங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க. அங்கு சிறுமிகள் தஃப் அடித்து கொண்டு பாட்டு பாடுகிறார்கள். தஃப்னு சொன்னா கொட்டு, இந்த பக்கீர் சாஹிப்கள் வச்சிருப்பாங்கல்ல கொட்டு, அதுக்கு பேர் தஃப் அரபியில். அதில் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சுத்துக்கு இருக்கும்ல ஒரு சலங்கை, அது இருக்காது. அது இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கொட்டுக்கு பேர் தான் தஃப். அதை அடித்து கொண்டு சிறுமிகள் பாட்டு பாடுகிறார்கள். கல்யாணம் வீடுன்னா அப்படித்தான் இருக்கும். மக்கள் கூட்டமாக கூடியிருப்பாங்க, சின்ன பிள்ளையெல்லாம் விளையாடுங்க. எல்லா கல்யாண வீட்லையும் அப்படித்தானே இருக்கு, நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஏன்னா கல்யாணம்ங்கிறது அது எல்லோருக்கும் தெரிந்து எல்லோரையும் கூப்பிட்டு நடத்தப்படக்கூடிய ஒன்று. இங்கே கூட்டம் இருக்கு. அப்போ அவங்க பாட்டு படிக்கிறாங்க. பத்ரு போரில் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்த தங்களுடைய முன்னோர்களை பற்றி புகழ்ந்து என்ன செய்யறாங்க, அவங்க பாடுறாங்க குழந்தைகள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் இந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்க, வேறு விதமாக பாட ஆரம்பிச்சிடறாங்க. வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கத், எங்களில் ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதையெல்லாம் அறிவார் என்று ஒரு அடியை சொல்லுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டுக்காம போகல. உடனே என்ன சொல்றாங்க, தஇ ஹாதிஹி வகூலி பில்லதி தகூலி, நிறுத்துங்கள் இதை, இதற்கு முன்னால் என்ன படித்தீர்களோ அதை பாடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன், சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ அவங்க ஒரு ஃப்ளூல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகல. அது பின்னால் மக்களுக்கு ஹதீஸாக வரும். அப்போது என்ன நினைப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாமே தெரியும், வருங்காலம் தெரியும், கடந்த காலம் தெரியும், முக்காலமும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருவாங்க. அப்படித்தானே மக்களிடத்தில் அப்படித்தானே பரவும். எல்லாவற்றையும் அறிந்தவன் யார், அல்லாஹ் ஒருவன் தான். திருக்குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. மறைவான உண்மைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். எத்தனை வசனங்கள் இது போன்ற வசனங்கள் திருக்குர்ஆனிலே இருக்கின்றன. வானத்திலோ பூமியிலோ மறைவான உண்மைகளை அறியக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார். அவன் ரகசியமானவைகளையும் அறிகிறான், பகிரங்கமானவைகளையும் அறிகிறான் என்று எத்தனையோ வசனங்கள் திருக்குர்ஆனில் இருக்கிறன. ஆனால் இங்கு ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இப்படி சொல்லக்கூடாது, அவரும் ஏனைய மனிதர்களைப் போல ஒரு மனிதர் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். தௌஹீதுக்கு அவர்கள் போட்ட ஒரு அரண் இது. இப்படி அவர்கள் அந்த தௌஹீதை பாதுகாத்திருக்கிறார்கள். அதுல ஷிர்க்குக்கும் இடமில்லை, பித்அத்துக்கும் இடமில்லை. அடுத்த உரையிலே ஒரு சில செய்திகளை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதுதான் மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனை முடித்து விட்டுட்டார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன், என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன், இந்த இஸ்லாத்தை மார்க்கமாக நான் உங்களுக்கு அங்கீகரித்து விட்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல கடைசியாக ஒரு வசனத்தை அருளுகிறான். அதோட திருக்குர்ஆனை அல்லாஹ் முடிச்சு வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் இருக்கும்போது இந்த வசனம் அருளப்படுது.
இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்திருப்பார். அவ்வளவு கடைசியாக அருளப்பட்ட வசனம் அல்லாஹ் முடிச்சு வச்சுட்டு மார்க்கம் என்னங்கிறத நம் மூலமாக இறை தூதருக்கு நாம சொல்லி கொடுத்திருக்கிறோம். அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் இறுதி ஹஜ்ஜில் அதுக்கு பிறகு 3 மாசம் தானே அவங்க உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அவங்க இறுதி பேருரை என்று ஒரு பேருரை நிகழ்த்துறாங்க. அதுலேயும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்களை நான் உங்களிடையே 2 விட்டு செல்கிறேன். தரத்து ஃபீக்கும் அம்ரை லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. நீங்கள் அந்த 2ஐயும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய வழிமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய வேதம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, இதுதான் மார்க்கம். இதை தாண்டி யாரும் இதுல கை வைக்க கூடாது. இறை மார்க்கம் என்ற பெயரிலே, நன்மை கிடைக்க வேண்டும் என்ற பெயரிலே, அல்லாஹ்விடத்தில் இதற்கு நன்மை உண்டு என்ற அடிப்படையிலே இறை தூதர் வழிகாட்டாததை யாரும் செய்யக்கூடாது. யாரும் செய்யக்கூடாது. நீங்க அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்து அவனுடைய திருப்தியை நாடி நீங்கள் ஒன்றை செய்வதாக இருந்தால் இந்த மார்க்கத்தில் அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததாகத்தான் இருக்க வேண்டும். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் நம்முடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக தோற்றுவிக்கிறானோ அது நிராகரிக்கப்படும். நாளை மறுமையில் அல்லாஹ் அதை நிராகரிச்சிருவான். நிராகரிச்சுட்டு அவனை சும்மா விட மாட்டான். இதை ஏன் செஞ்ச அப்படின்னு சொல்லி நரகத்தில் போட்டுருவான். குல்லு முஹதஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புது புது விஷயங்களும் பித்அத்தாகும். வகுல்லு பித்அத்தின் ضலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். வகுல்லு ضலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழியீடும் நரகத்துக்கு போகும். ஏதோ தெரியாம செஞ்சுட்ட, இன்னும் அப்படிலாம் செய்யாத என்கிறதுக்கெல்லாம் அங்க கிடையாது. அதெல்லாம் இந்த உலகத்துல, மறு உலகத்துக்கு வந்தாச்சு. அது நாம செய்த அந்த வினைக்கு பலனை அனுபவிக்கக்கூடிய காலம். நாம என்ன செஞ்சிட்டோம்? தப்பு பண்ணிட்டோம், விதத்துக்களை செஞ்சிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாததை நாம வழிபாடு என்று, நன்மை என்று எதிர்பார்த்து நாம செஞ்சிட்டோம். நாம ஒரு காரியத்தை நடத்திட்டோம். ஆனா மறுமையில நரகத்துக்குத்தான் போக வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நம்முடைய உத்தரவு இல்லாத ஒரு செயலை எவன் செய்கிறானோ அதுவும் நிராகரிக்கப்படும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தெளிவாக மார்க்கம் என்னங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த மார்க்கத்தில் இருக்குதா இல்லையான்னு பார்த்து செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, கடமை இருக்கிறது. நீங்க பாட்டுக்கு உங்களை பாட்டு நீங்க செய்யக்கூடாது. இதுவா நம்ம எப்படி ஊர் உலகத்தில் எப்படி நடக்குது அது மாதிரி நம்ம நடத்திட்டு போவோம். கல்யாணமா அடுத்த வீட்டுக்காரன் எப்படி நடத்தினா அந்த வீட்டுக்காரன் எப்படி அது நடத்திட்டு போவோம். வீட்டில் வேறு நிகழ்ச்சிகளா அது நேற்று அவங்க எப்படி நடத்தினாங்க அது மாதிரி நம்ம நடத்துவோம். அல்ல இதுவா தொழுகையா, இன்னும் அவங்க அப்படித்தானே தொழுகிறாங்க, நம்ம அப்படி தொழுதுட்டு போவோம். உதவு செய்யறதா, அப்படித்தானே உதவு செய்யறாங்க, அப்படி செஞ்சுட்டு போவோம். இதுவல்ல மார்க்கம். மார்க்கத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டியதன் அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யாதவர்கள் பித்அத்தை செய்தவர்களாவர். அவங்களுக்கு இந்த தண்ணீர் தடாகத்தில் அனுமதி கிடையாது. அவர்கள் அப்படியே இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். உங்க காலத்துல வரைக்கும் சரி, நீங்க தெளிவாக எடுத்து சொல்லிட்டு போயிட்டீங்க. உங்க காலத்துக்கு பிறகு எவ்வளவோ நடந்து விட்டது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் அவர்களுக்கு இங்கே தண்ணீர் அருந்த அனுமதி இல்லை என்று தடுக்கப்படுவார்கள். எனவே பித்அத்துகள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாமல் அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக என்று கூறி ஒரு அறிவிப்பை செய்துவிட்டு முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாம இதுவரைக்கும்
பல வாரங்களாக நாம் செய்த ஒரு அறிவிப்பு. வயநாடு பிரச்சனைக்காக, நிலச்சரிவு, பேரழிவுக்காக நாம் நிதி திரட்டினோம். அதை இன்னைக்கு இஷாவோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். அதற்கு பிறகு வரக்கூடிய நிதியை நாம் வாங்க மாட்டோம். அதனால் இதுவரைக்கும் யார் பங்களிப்பு செய்யவில்லையோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பங்களிப்பு செய்யுங்க. இஷாவுக்குள்ளே அதை கொடுத்துருங்க. அதோடு சரி, நாம் விரைவில் அந்த மக்களுக்கு இந்த நிதியை கொண்டு போய் சேர்க்க உள்ளோம். இன்று இஷா வரைக்கும் தான் உங்களுக்கு கால அவகாசம். எனவே பங்களிப்பு செய்யாதவர்கள் பங்களிப்பு செய்து கொள்ளுங்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.